friends, welcome back to our channel Renika's Diary. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்வெஜ்ஜோட டேஸ்டையும் கண்டிப்பா வந்து ஓவர்கம் பண்ற மாதிரி இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வந்து சேப்பங்கிழங்கு வந்து ஒரு 250 grams 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக குக் பண்ணக்கூடாது, குக்கர்லேயும் நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வெசலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுட்டு ஒரு 10 minutes அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 50% அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ வந்து ஆயிலை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சேப்பங்கிழங்கு, அதை ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் நான் எல்லா கிழங்கையுமே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஸ்டர்ட் சீட்ஸ் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிழங்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஃபெனல் சீட்ஸ், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர்னாலும் ஓகே, இல்லை நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 minutes அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கலாம், லிட்லாம் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஓப்பனில் குக் பண்ணால் தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த சேப்பங்கிழங்கு ஃப்ரை பார்த்திங்கன்னா பருப்பு, ரசம், கர்ட், சாம்பார் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். மேரினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த விதமான ரூல்ஸும் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.